இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடி ரெக்கவரி அண்ட் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி சம்மந்தமான ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டென்ட் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு பர்சன் புது ஃபோன் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது இமெயில் ஐடி தான். ஓகேவா? ஸோ அந்த இமெயில் ஐடியை ப்ராப்பராக எப்படி புது ஃபோனில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வேறு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாங்க செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுறது இமெயில் ஐடி தான். ஓகேவா? அதாவது ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து புதுசாக எப்படி ஒரு இமெயில் ஐடியா அதாவது ப்ளே ஸ்டோர் ஐடியா வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது புது ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல சைன் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஓகேவா? ஸோ என்னோட ஃபோனில் நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டிருக்கனால உங்களுக்கு இது விசிபிள் ஆகாது. ஸோ நான் லாக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ புது ஃபோனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லாக் கேட்காது. சரியா? ஓகே, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணுற ப்ராசஸ் போயிடும். ஸோ அதனால நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி 2 பாப்அப் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இது பிஸ்னஸ் இமெயிலா இல்லைனா பர்சனல் இமெயிலா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ப்ரொஃபஷனலுக்காக ஏதாச்சும் இமெயில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து பர்சனல் யூஸை கிளிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த மாதிரி இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நேம் வைங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டு மந்த் அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஏதாச்சும் ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது அக்கௌண்ட் ஏதாச்சும் ஆகி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்குது, அதையும் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து சஜஷனில் ஒரு 3 இமெயில் ஐடி ஷோ ஆகும். ஸோ 2 இமெயில் ஐடி ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு கூகுள் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ வேணும்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த @gmail அதை அப்படி கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் கொடுத்துக்கோங்க. நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ளே ஸ்டோர், கூகுள் க்ரோம், யூடியூபு அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் சம்மந்தப்பட்ட என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸோ உங்களோட இமெயில் ஐடி எல்லா இடத்துலையும் சிங்க் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் புதுசாக வாங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது முதல்ல நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக புதுசாக ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.